வெல்கம் டு மசாலா கலாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்நிய செலவாணி மோசடி வழக்கில் டிடிவி தினகரனுக்கு அமலாக்க பிரிவு ரூபாய் 28 கோடி அபராதம் விதித்தது. இந்த அபராத தொகையை கட்ட வேண்டும் என்றும் அமலாக்க பிரிவின் உத்தரவை உறுதி செய்தும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் எழும்பூர் நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கை டிடிவி தினகரன் சந்திக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. அப்போது டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார் என்றும் தேர்தல் முடியும் வரை அவர் வழக்கில் ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை பரிசீலித்த நீதிபதி 20 ஆண்டுகள் பழைய வழக்கு இது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தினமும் விசாரணை நடத்தி வழக்கை முடிக்க வேண்டும். எனவே உங்கள் மனு மீது வாதத்தை தொடரலாம் என்றார். அதற்கு டிடிவி தினகரன் தரப்பு வக்கீல் மூத்த வக்கீல்கள் வர உள்ளதால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரினார். வக்கீல் பி குமார் ஆஜராகி டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தொகுதி தேர்தலில் போட்டியிடுவதால் தேர்தல் முடியும் வரை ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும் என்றார். அதற்கு அமலாக்க பிரிவு வக்கீல் தண்டபாணி எதிர்ப்பு தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த மனு மீது திங்கட்கிழமை தீர்ப்பளிக்கப்படும் என்று உத்தரவிட்டார். இந்த நிலையில் அந்நிய செலவாணி மோசடி வழக்கில் டிடிவி தினகரனின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆர்கே நகர் தேர்தல் முடியும் வரை விசாரணையை தள்ளி வைக்க டிடிவி தினகரனின் மனுவை விசாரித்த சென்னை எழும்பூர் நீதிமன்ற குற்றவியல் நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் இது குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.